அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மாவட்டம் சிறுவாடி கிராமம் தொடர் மழையால் தத்தளித்து வருகிறது. கிராமத்தின் சில பகுதிகளில் முழங்கால் அளவிற்கு மேல் வெள்ளம் தேங்கியுள்ளதால் மக்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர் மழை பெய்து வருவதால் விழுப்புரம் மாவட்டம் சிறுவாடி கிராமமானது தவித்து வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரவி வழங்கிட கேட்கலாம். ரவி, வணக்கம். மேலும் விவரம். தென்மேற்கு வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக தமிழகத்தில் மற்றும் புதிய காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை நிலையம் அறிவித்த நிலையில் கடலோர மாவட்டமான விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. கனமழையின் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று அரசு விடுமுறை அறிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை கனமழை பெய்து வருகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்காணம் பகுதியில் தொடர் மழை பதிவாகி 1408.90 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் அதிகபட்சமாக கடலோர பகுதிகளான மரக்காணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் 133 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக வானூர் 120 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நேற்று இரவு முதல் பெய்து வரும் கனமழையின் காரணமாக மரக்காணத்திலிருந்து திண்டிவனம் நோக்கி செல்லும் பிரதான சாலையான சிறுவாடி கிராமத்தில் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. மேலும் இப்பகுதியில் உள்ள கடைகளில் வெள்ள நீர் பிரிந்து அதிக சேதத்தை உருவாக்கியுள்ளது. தகவல் அறிந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் பாலமுருகன், மரக்காணம் மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் ரவிச்சந்திரன் மற்றும் வருவாய்த்துறையினர், நெடுஞ்சாலைத்துறையினர் ஆகியோர் மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கனமழையில் நீரானது அதிக ஊருக்குள் புகுந்து பெரும் ஆபத்தை ஏற்படுத்தி வருகிறது. சிறுவாடி கிராமத்தில் ஆண்டுதோறும் பெய்யும் மழை பெய்யும் போது இதே போன்ற சூழ்நிலை நிலவுவதால் அப்பகுதி மக்கள் நிரந்தர தீர்வு வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். கனிமொழி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.